அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாழ்க்கையில் முன்னேறிய நபர்கள் எல்லோருமே அவர்களுடைய அடிப்படையிலிருந்து துவங்கிய நபர்கள் எல்லோருமே எங்கிருந்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை, வெற்றிக்கான பயணத்தை துவங்குறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல உன்னிப்பா யோசிச்சு பார்த்தோம்னா சேல்ஸ்ல இருந்து தான் துவங்கி இருப்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆட்களுடைய கதைகளை வேணாலும் எடுத்து பாருங்க, சுயசரிதைகளை வேணாலும் எடுத்து பாருங்க, தொழிலதிபர்கள் அதெல்லாம் எங்க இருந்தா துவங்கி இருக்கும் அப்படின்னா சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தான் துவங்கி இருக்கும். சேல்ஸ்ன்றது இன்னைக்கு மனிதர்கள் எல்லார்கிட்டயுமே இருக்கிற விஷயம். எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட சேல்ஸ் தான் பண்ணின்னு இருக்கும். கொடுக்கறது வாங்குறது தான் சேல்ஸ் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அப்ப அந்த சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப அடிப்படையான விஷயம் சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா இந்த சேல்ஸ்ன்றது தேவையா? ஆர் சேல்ஸ் மேன் நீட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனோட ஒரு பத்திரிகையில ஒரு தலைப்பு செய்தியா வருது. இந்த தலைப்பு செய்தி கீழே ஒரு பெரிய ஆர்டிகல் போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறமா விற்பனையாளர்கள்லாம் தேவை கிடையாது, விற்பனை பண்றதுக்கு மனிதர்கள்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலோட வருது. இது நான் சொன்ன உடனே எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணும். அமெரிக்கால தான் வருது. 1916 வருடம் நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற ஒரு பிரபலமான பத்திரிகையில ஜூலை மாசம் 18 இந்த ஆர்டிக்கல் வருது. ஆர்டிகளுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இதற்கு அப்புறமா சேல்ஸ்மேனுக்கு வேலை இல்லை. என்ன காரணம்ன்றதை எழுதுறாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்கா முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா இடமும், கிராமங்கள், நகரங்கள், சின்ன சின்ன ஊர் எல்லாத்தையுமே ஒன்னா இணைக்கிறாங்க. சாலை வழிகள் மூலமாக இணைக்கிறாங்க, ரயில் பாதை வழிகளாக இணைக்கிறாங்க. அதனால மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வர்றது ரொம்ப சுலபமாயிடும். இதுக்கப்புறமா சேல்ஸ்மேனுக்கான வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பொய்த்து போனது. 1930 இதே மாதிரி டெலிபோன் அப்படின்ற விஷயம் வருது. அதுதான் அப்போ ஃபர்ஸ்ட் இன்வென்ஷனா வருது, டெலிபோனுடைய கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு வந்தவொடனே அமெரிக்காவில் இருக்கிறவங்க எல்லாருமே போன் பேசுறவங்க, போனை எடுக்கிறவங்க எல்லாருமே ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஒரு மிகப்பெரிய விஷயமா அது வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்த விஷயம் தான் டெலிபோன். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இது வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் டெலிபோன் வந்ததால மக்களுக்கு விற்கிறது வாங்குறதெல்லாம் ஈஸி, யாரும் நடுவுல சேல்ஸ்மேன் எல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பேசப்பட்டது. ஆனா அது உண்மையாச்சா பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. 1960 ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும் நிறைய விளம்பரத்துக்கான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. நிறைய விளம்பர பதாகைகள்லாம் வைக்கிறாங்க. பெரிய பெரிய விளம்பரங்கள் பத்திரிகையில அச்சடிக்கப்பட்டு மக்கள் கிட்ட போய் சேருது. அப்பதான் அந்த பிரிண்டிங் டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப டெவலப் ஆகிற சிச்சுவேஷன். இது எல்லாமே நடந்த உடனே அப்போ மக்கள் மத்தியில பேச்சு வருது. இதுக்கப்புறமா மார்க்கெட்டிங் துறை பெரிய லெவல்ல வந்துரும். அதில் தேவைப்படுறவங்க விளம்பரத்தை பார்ப்பாங்க, நேரடியா வாடிக்கையாளர் வாங்கிப்பாங்க. நடுவுல எதுக்காக ஒரு சேல்ஸ்மேன்? அதெல்லாம் தேவையில்லாத செலவு, தண்ட செலவு, இப்படிலாம் பேச்சு வருது. பேச்சு ஒரு புக்கே எழுதுறாங்க. த வேனிஷிங் சேல்ஸ்மேன் சொல்லிட்டு 1960 ஒரு புக்கே எழுதப்படுகிறது. சேல்ஸ்ன்றது தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்படுகிறது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமாவும் சேல்ஸ்மேன் சேல்ஸ் அப்படின்றது நடந்துட்டே தான் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த கம்ப்யூட்டர் யுகம் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இன்டர்நெட் அப்படின்ற விஷயம் வர ஆரம்பிச்சது. இன்டர்நெட்ல நிறைய சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இது மாதிரி பல விதமான மீடியாஸ், இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாத்துலயுமே நிறைய விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சது. இப்போ இதால சேல்ஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இது தாண்டி இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கு. சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. சாட் ஜிபிடி மாதிரி நிறைய ஏஐஸ்லாம் இருக்கு. நம்ம சப்போர்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. இதெல்லாம் இருக்கிறதால இன்னைக்கு சேல்ஸ்ன்றது காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சேல்ஸ்ன்றது இன்னைக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 20 வருடங்கள்ல எத்தனை நிறுவனங்கள் புதுசு புதுசா ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை நிறுவனங்கள் புதுசு புதுசா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸை விற்பதற்காக விற்பனை பிரதிநிதிகளை தேடி இன்னைக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்லயுமே, அதாவது எல்லா விளம்பரங்கள்லயுமே, செய்தித்தாள் விளம்பரமாகட்டும், இல்ல அப்படின்னா ஒரு இன்டர்நெட்ல வரக்கூடிய விளம்பரம் ஆகட்டும், எல்லா விளம்பரங்களிலுமே வரக்கூடியது அடிப்படையாக என்ன அப்படின்னா விற்பனையாளர்கள் தேவை அப்படின்றது தான். இப்ப விற்பனை அப்படின்றது என்னைக்காவது முடிஞ்சு போயிடுமா, என்னைக்காவது காணாம போயிடுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது.
மேபி வந்து சோப்பு சீப்பு கண்ணாடி இது மாதிரியான சாதாரணமான திங்ஸ் வேணா வந்து அதற்கான விற்பனைகள் வேணா வந்து அப்படியே ஆன்லைன்ல வந்து நடந்துடலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கான விற்பனை, அதற்கான விற்பனை பிரதிநிதிகள் இல்லாமல் நடக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்க ஒரு பெரிய கார் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த கார் ஆகட்டும், அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு சேல்ஸ்மேன் வந்து கண்டிப்பா வேணும். ஒரு பட்டுப்புடவை வாங்குறதுக்கு போறீங்க, அந்த பட்டுப்புடவையை பிரிச்சு காட்டுறதுக்கு ஒரு சேல்ஸ்மேன் வந்து வேணும். நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்க, அந்த இன்சூரன்ஸை பத்தி சொல்வதற்காக ஒரு சேல்ஸ்மேன் வந்து வேணும். ஒரு ஒரு ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு வீடு வாங்க போறீங்க, இல்ல ஒரு பிளாட் வாங்க போறீங்க, அதை பத்தி சொல்றதுக்காக கண்டிப்பாக ஒரு சேல்ஸ்மேன் வந்து வேணும். அப்ப சேல்ஸ்மேனுடைய தேவை அப்படின்றது இன்னைக்கு கிடையாது, நேத்து கிடையாது, நாளைக்கு கிடையாது. இந்த உலகம் இருக்கும் வரை சேல்ஸ்மேன் அப்படின்றது வந்து அவர்களுடைய தேவை அப்படின்றது வந்து இருந்துட்டே தான் இருக்கும். இதுல வந்து எல்லளவும் மாற்றமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் அந்த மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விற்பனை அப்படின்ற விஷயத்தை செய்யும் பொழுது அதை முடித்து தருவதற்கு ஒரு பாலமாக எப்பொழுதுமே சேல்ஸ் அப்படின்றவர்களும் சரி, சேல்ஸ்மேன் அப்படின்றவங்களும் சரி கண்டிப்பாக தேவைப்பட்டு கொண்டே தான் இருப்பார்கள். இப்போ இந்த சேல்ஸ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே சந்தோஷமா இந்த சேல்ஸை பத்தி இருக்கிறதுக்கு நீங்க சந்தோஷப்படுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.